உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இதுவரைக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா? நான் சண்டை போட்டு போராடி மோகன் அடையணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நான் என்னோட ஆட்டத்தை மாத்த போறேன். இப்ப நான் அப்பாவியா நிராதரவா அவன் முன்னாடி போய் மோகனோட இதயத்துல இடம் பிடிப்பான். அதுக்கப்புறமா ராதாவ அவன் வாழ்க்கையை விட்டு தூக்கி எறிஞ்சிருவமா. பாத்துக்கிட்டே இருங்க. 7 நாள் தான், வெறும் 7 நாள். இந்த தாமினியின் ராதா அவுட். பட் இந்த 7 நாளுக்குள்ள மோகன் எனக்கு மட்டும்தான் சொந்தமாக போறான். ராதா, நம்ம காதல் மேல சத்தியமா சொல்றேன். நமக்குள்ள இருக்கிற உறவு மேல சத்தியமா. இந்த ஒரு வாரத்துக்குள்ள தாமினியோட முகத்திரிய நான் கிழிச்சு எறிவேன். தாமினி தான் துளசிய கொண்டாங்கிறது உண்மைன்னா அவ இன்னும் ஒரு வாரத்துல கண்டிப்பா கம்பி எண்ணுவா. நான் இதெல்லாம் பண்றதுக்கு நீ எனக்கு துணையா இருப்பியா? எப்பவும் போல. மோனையா, அந்த தாமினி வெறும் உங்க துளசியை மட்டும் கொலை பண்ணல, என்னோட துளசிய காவையும் அவ கொன்னு இருக்கா. என் குஷியோட அம்மாவை கொன்னு இருக்கா. அதனால தாமினிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல நானும் என்னோட கடவுள் கிருஷ்ணரும் எப்பவும் உங்களுக்கு துணையா நிப்போம். இனி அந்த தாமினிக்கு நிச்சயம் தண்டனை கிடைச்சே தீரும். ராதா மோகன் சேர்ந்திருந்தா அப்பதானே ஹிட். மோகன் ஐயா, நானும் உங்களுக்கு ஒரு காரணம் கொடுக்கறேன். தாமினிய பத்தின உண்மை வெளியே வர வரைக்கும், அவளுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா உட்கார போறதில்ல. அப்ப இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நாடகமா? மோகன், நான் ஏன் மோகன் இதுவரைக்கும் இத பத்தி யோசிக்கவே இல்லை. ஆரம்பத்துல இருந்தே எனக்கும் தாமினி உன்னை அடையறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவான்னு தெரியும். அவ அந்த விஷயத்துல என்ன கூட மிரட்டி இருக்காப்பா. ராதாக்கும் மோகனுக்கும் நிச்சயமா உறவு ஏற்படும். ஆனா அது என்னோட போனதுக்கு முன்னாடி. இல்ல, என்ன? ஒருவேளை அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கலன்னா அவ சூசைட் பண்ணிப்பன்னு சொன்னா. இது பாருங்க, இன்னைக்கு எனக்கும் மோகனுக்கும் மட்டும் கல்யாணம் நடக்கலன்னா எரியிற இந்த நெருப்புலயே நான் மொத்தமா குதிச்சு செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் ஒன்னு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவளோட சாவுக்கு காரணம் நீதான உன் மேல பழி போட்டுருவேன்னு சொன்னா. திரு மோகன் அவர்கள் தன்னோட மனைவியை எரித்து கொன்று விட்டார் என்ற பழி இருக்கிறது. இப்ப அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் தாமினியும் தன்னை தனி எரித்து கொன்று விட்டார். இதுல இருந்து மோகனால ஜெயிலுக்கு போகாம தப்பிக்க முடியுமா? அவ என்னையே அந்த அளவுக்கு மிரட்டி பயமுறுத்திருக்கானா? உன்னை அடையறதுக்காக ஒரு உயிரை கூட எடுக்கிறதுக்கு அவ யோசிக்க மாட்டான்னு நான் ஏன் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன்? தாமினி எல்லாத்தையுமே நான் அங்க இருக்கும் போதே பண்ணிருக்கா. ஆனா எனக்கு இது எதுவுமே தெரியல. மோகன், மோகன்,
துளசி உண்மையிலேயே ரொம்ப பாவம்ப்பா. நம்ம கிட்ட திரும்ப திரும்ப அவ சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தா, தாமினி சரியானவ இல்ல, அவ தப்பானவ, அவளை நம்பாதீங்கன்னு சொல்ல வந்தா. ஆனா ஒரு தடவை கூட அவ பேச்சு நம்ம காது கொடுத்து கேட்கவே இல்லையேப்பா. நாம 2 பேரும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஒரே ஒரு தடவை துளசி சொல்றது நம்ம நிதானமா கேட்டிருந்தோம்னா இன்னைக்கு துளசி உயிரோட. அம்மா, துளசியோட பேச்சை கேட்காம நாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கோம்மா. ஆனா இதுல ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா. துளசி தற்கொலை பண்ணிக்கல. அவ தானா என்ன விட்டுட்டு போகவே இல்லம்மா. இதுல அவளோட தப்பு எதுவுமே இல்லம்மா. ஆனா யார் தப்பு பண்ணாங்களோ அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவளுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். துளசிக்கு நான் நியாயம் வாங்கி கொடுத்தே தீருவேன். ஆனா தாமினி, நீ இந்த மாதிரி அடிபட்டு உதப்பட்டு மோகன் முன்னாடி என்ன சாதிக்க போற? அதாம்மா, நான் எப்பவுமே பண்ண ஆசைப்பட்டதை தான் பண்ணுவேன். ராதாவையும் குஷியையும் நான் மோகனோட வாழ்க்கையில இருந்து அவுட் பண்ணணும். எக்ஸாக்டா எப்படி தெரியுமா? துளசிய மோகனோட வாழ்க்கையில இருந்து நான் அவுட் பண்ண மாதிரி. ஆனா இதை எப்படி பண்ண போற? அதுக்காக ராதாவோட ரொம்ப பெரிய சக்தியை நாம அவகிட்ட இருந்து பறிச்சாகணும். அம்மா, மோகனையா துளசி அக்காவோட மரணத்தோட வேர் வரைக்கும் போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்ப மோகனையாவுக்கு நம்ம துளசி அக்கா இங்க இருக்க விஷயத்த சொல்லிடலாம் இல்லையா? இல்ல 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 ராதா, நாம அப்படியெல்லாம் பண்ண கூடாது. ஆமா ராதா, மோகன் நாம சொல்றத நம்பவே மாட்டான். அம்மா, அந்த விஷயத்த நீங்க என்கிட்ட விட்டுருங்க. நான் இந்த விஷயத்த மோகனையாவை நிச்சயம் நம்ப வச்சிடுவேன். மோகனையாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா துளசி அக்கா அவங்களை கொலை பண்ணவங்களை பத்தி சொல்லிடுவாங்க. தாமினி அக்காவோட முகத்திரையை கிழிக்க கண்டிப்பா அவங்க நமக்கு உதவி செய்வாங்க இல்லையா? ராதா, நான் சொல்றது உனக்கு ஏன் ராதா புரியவே மாட்டேங்குது? இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. துளசி தன்னை கொன்னவங்களை பத்தி நம்ம கிட்ட சொல்லலனா இப்ப மட்டும் அவ ஏன் சொல்லுவா? துளசிக்கும் ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் இல்லையா? இது வரைக்கும் தன்னை கொலை பண்ணவங்களை பத்தி அவ யார்கிட்டயும் எதுவும் சொல்லலன்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.